இந்த எஸ்ஐஆர் பார்த்து மற்ற கட்சிங்கெல்லாம் பயப்படுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஒன்று இருக்கு. அது என்ன அப்படின்னா, வணக்கம், எப்படி நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் எஸ்ஐஆரை பற்றின ஒரு முக்கியமான விஷயம் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது முழுமையாக புரியும். நேற்று திடீர்னு விஜய் வந்து ஒரு வீடியோ ஒன்று போடுறாரு. என்னடா இந்த நேரத்தில் ஒரு வீடியோ அப்படின்னு பார்த்தா, எஸ்ஐஆரை பற்றி பேசுகிறதுக்காக அந்த வீடியோ போட்டிருக்காரு. ஏன்னா எல்லா கட்சிகளுக்கும் ஒரு பயம் வந்துடுச்சு. இந்த பீகாருடைய எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் யாருமே எதிர்பார்க்கல, அமித்ஷாவை தவிர மற்ற பிஜேபியில் இருக்கிறவங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு பெரிய ஒரு ரிசல்ட், அவங்களுக்கு பெரிய ஒரு வெற்றி ஒன்று அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. 202 சீட்டு. ஸோ இது கண்டிப்பாக எஸ்ஐஆர்னால தான் நடந்திருக்கு அப்படின்றது பிஜேபி அல்லாத மற்ற கட்சிகள்லாம் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஸ்டாலின் பேசினாரு, சீமான் பேசினாரு, நேற்று விஜயும் அதை பற்றி பேசியிருக்காரு. அதில் அவர் முக்கியமாக என்ன விஷயம் சொல்கிறாருன்னா, 6,36,00,000 பேர் இருக்காங்க. இத்தனை பேருக்கு வந்து இந்த ஒரு ஃபார்மை கொடுத்து ஒரு மாதத்தில் உங்களால் ஃபில் பண்ணி அதை முடிக்க முடியுமா அப்படின்ற ஒரு டவுட்டை கேட்குறாரு. மெயினாக அந்த ஃபார்மை பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட அந்த ஃபார்மை ஃபில் பண்ணால் அவனுக்கு 20 மார்க் கொடுத்துடணும். அந்த அளவுக்கு மொத்தமாக அவ்வளோ இருக்குது அதில் ஃபார்மில் ஃபில் பண்ணுறதுக்கு. இப்போ ஸ்கூலில் வாத்தியார் நமக்கு வந்து ஒரு கணக்கு ஒன்று கொடுக்குறாரு அப்படின்னு வச்சுக்காங்க. அந்த கணக்கை அந்த கிளாஸில் இருக்கிற யாராலையுமே போட முடியல, அவ்வளோ டஃப்பான ஒரு கணக்கு அப்படின்னா வாத்தியார் என்ன பண்ணணும், அந்த கணக்கு எப்படி போடணும் அப்படின்னு அதை சொல்லிக் கொடுக்கணும். அதை தான் எல்லா வாத்தியாரும் செய்வாங்க. இப்போ இந்த ஃபார்ம் வந்து இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு எல்லாரும் சொல்லும்போது, அது வந்து எப்படி அந்த ஃபார்மை ஃபில் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது ஒரு வீடியோ இந்த எலெக்ஷன் கமிஷனோ இல்லைனா பிஜேபியை சேர்ந்தவங்களோ போட்டிருக்காங்களே, இதை இப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு யாருக்காவது சொல்லி கொடுத்துருக்குறாங்களா? யாரை பார்த்தா நான் நல்லா படித்தவன் பெரிய பெரிய லெவலில் இருக்கிறவனே வந்து இந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு அவன் தலையை சொல்லிச்சுக்கிட்டு இருக்கான். அவ்வளோ கஷ்டமான ஒரு ஃபார்ம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி ஒரு மாதத்தில் முடிக்க முடியுமா அப்படின்ற அவருடைய டவுட் எல்லாருக்குமே இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு ஃபார்மை வந்து ஒரு மாதத்தில் பீகாரில் பண்ணி முடிச்சிருக்கிறாங்களாம். ஒரு மாதத்தில் இந்த மாதிரி ஒரு ஃபார்மை நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கும் கேரளாவில் இருக்கிறவங்களுக்குமே இந்த ஃபார்ம் வந்து புரியல. அப்படி இருக்கும்போது பீகாரில் இருக்கிறவங்க அவ்வளோ கடகடான்னு பண்ணி முடிச்சிருக்கிறாங்க. ஸோ அதை தான் விஜய் சொல்கிறாரு, இது வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்குறாரு. அவர் கேட்குற கேள்வி கரெக்ட். ஏன்னா சைனா வந்து இப்போ உலகத்தில் இந்த அளவுக்கு முன்னேறிக்கிட்டு இருக்கு, அவனுடைய பிஸ்னஸ் வந்து உலகத்தையே டாமினேட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னா வந்து அதுக்கு முக்கியமான காரணம் என்ன? அவன் எல்லாத்தையுமே எளிமையாக மக்களுக்கு புரிகிற மாதிரி எதை செஞ்சாலும் ரொம்ப ஈஸியாக வேற எந்த நாட்டில் இருக்கிறவங்களுக்கும் புரிகிற மாதிரி ஒரு விஷயத்தை அவன் செய்கிறான். அவனுடைய பாஷையை தவிர, அவனுடைய அந்த எழுத்தை தவிர பாக்கி எல்லாமே அவன் செய்கிறது உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லாருக்குமே ரொம்ப எளிமையாக புரிகிற மாதிரியான விஷயமா தான் இருக்கும். நாம ஏன் இன்னும் அந்த அளவுக்கு முன்னேறலை அப்படின்றதுக்கு நம்மளுடைய இந்த ஃபார்மை பார்த்தாலே தெரிஞ்சிடும். சாதாரண ஒரு எஸ்ஐஆர் ஃபார்மையே எந்த அளவுக்கு காம்ப்ளிகேட்டடாக ஆக்கி வச்சிருக்காங்க பாருங்க. எவ்வளோ கஷ்டமான ஒரு ஃபார்மை உருவாக்கி வச்சிருக்காங்க பாருங்க. மனுஷனுடைய நேரத்துக்கு கொஞ்சமாவது மதிப்பு இருக்கா? இந்த ஃபார்மை ஃபில் பண்ணணும்னா அவன் ஒரு நாள் லீவ் போட்டுட்டு அவன் வீட்டில் இருக்கணும். அந்த அளவுக்கு இருக்குது இதில் எழுதுறதுக்கு. மெயினாக இவங்க இதை டிசைன் பண்ணதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து இவ்வளோ டஃப்பான ஒரு ஃபார்மை டிசைன் பண்ணிட்டோம். ஆனால் அவ்வளோ கோடி கணக்கில் ஃபார்ம் அடித்ததுனால திருப்பியும் அதை மாற்ற முடியாததுனால கரெக்டு தான், இந்த ஃபார்ம் கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி அவங்க பாகத்தில் ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பிஎல்ஓ, அதாவது பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் வர்ற வரைக்கும் நாங்கள் வீட்லேயே இருக்கணுமா? எப்படி அப்படி நாங்கள் வீட்டில் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களுக்காக நாங்கள் வீட்லேயே இருந்தால் எங்கள் வேலை என்ன ஆகுறது? ஏழைங்களும் பெண்களும்லாம் இதனால கஷ்டப்படுவாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். அதெல்லாம் உண்மை. நமக்கு வந்து ஓட்டு வேணும், நம்ம இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்கணும்னா நம்ம அவங்க வர்ற வரைக்கும் காத்து வீட்டில் இருக்க வேண்டியது தான், வேலைக்கு போகாமல். இந்த ஃபார்ம் மட்டுமா யூசர் ஃப்ரெண்ட்லியாக இல்லை, நம்ம ஜிஏ யூசர் ஃப்ரெண்ட்லி கிடையாது. அவரே வந்து மக்கள் பார்க்க முடியாது, பத்திரிகையாளர்கள் பார்க்க முடியாது, யாரும் பார்க்க முடியாது. அவர் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி கிடையாது, அவர் லோன்லி, அவர் தனி, அவருடைய ராஜ்யமே வேற. ஸோ அப்படி இருக்கிற இடத்துல இப்படி தான் ஃபார்ம்லாம் இருக்கும். நம்ம வந்து முன்னேறிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றதுக்கு மிகப்பெரிய உதாரணம் இந்த ஃபார்ம். அதை பாருங்க, உங்களுக்கு புரியும். எல்லா கட்சிக்காரங்களும் இந்த எஸ்ஐஆருடைய ஃபார்ம் வந்து இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இதை ஃபில் பண்ணுறது எப்படின்னு புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஏதாவது பிஜேபிக்காரன் யாராவது ஒருத்தன் வந்து இது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கீங்களா? அவங்களுக்கு புரியுது, ஆனால் வெளியில் சொல்ல முடியல. இதுதான் அவஸ்தை. இந்த எஸ்ஐஆரை பார்த்து மற்ற கட்சிங்கெல்லாம் பயப்படுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா, கட்சிலா அப்படிங்கிற ஒரு டவுன். இது வந்து ஜார்க்கண்ட்ல இருக்கு, பீகாருடைய பார்டர்ல இருக்கு. ஒரு காலத்துல பீகார்ல இருந்த ஒரு இடம் தான் இந்த கட்சிலா. இங்க பீகார்ல எலெக்ஷன் நடந்த அதே நேரத்துல இங்கேயும் நடந்திருக்கு. அந்த இடத்துல பிஜேபி படுதோல்வி அடைஞ்சிருக்கு. இந்தியா கூட்டணியை சேர்ந்த சோமேஷ் சந்திர சோரன் அப்படிங்கிறவர்கிட்ட பிஜேபியின் பாபுலால் சோரன் படுதோல்வி அடைஞ்சிருக்காரு. 35,000 ஓட்டு வித்தியாசத்துல தோத்துருக்கிறார். எங்க பீகார் பக்கத்துல, அதாவது பீகாருடைய பார்டர்ல இருக்கிற ஒரு காலத்துல பீகார்ல இருந்த இந்த கட்சிலா அப்படின்ற இடத்துல. இங்க இந்தியா கூட்டணி முக்கியமா ஜெயிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இங்க ஜார்க்கண்ட்ல இன்னும் எஸ்ஐஆர் வரல. ஆனா அது பக்கத்துல இருக்கிற பீகார்ல எஸ்ஐஆர் வந்திருக்கு. அதனால பிஜேபிக்கு வந்து இங்க
ஹிஸ்டாரிக் விக்ட்ரி ஒன்று கிடச்சிருக்கு. யாருமே எதிர்பார்க்காத ஒரு வெற்றி. அமித்ஷாவை தவிர மற்ற யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. மோடிக்கே தெரியுமான்னு தெரியல, அப்பேற்பட்ட ஒரு வெற்றி வந்து இங்கே பீகாரில் கிடச்சிருக்கு. ஸோ பீகாருடைய பார்டரான கட்சில்லா அப்படின்ற இடத்துல இந்தியா கூட்டணி ஜெயிக்குது. எஸ்ஐஆர் நடந்த பீகாரில் பிஜேபி ஜெயிக்குது. அதாவது பீகாரில் இந்த என்டிஏ கூட்டணி ஜெயிச்சதுக்கு முக்கியமான காரணம் வந்து மோடியோடைய அலை அடிக்குது. நிதிஷ்குமாரும் மோடியும் வந்து பீகாரை வந்து அந்த அளவுக்கு டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால தான் இப்படி ஒரு வெற்றி அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்லிட்டு இருக்காங்களே. அதுக்கு பக்கத்தில், அதாவது பீகாருடைய பார்டரில் இருக்கிற இந்த கட்சிலால ஏன் இப்பேற்பட்ட தோல்வி? அங்கே மோடியோடைய அலை அடிக்கலையா? அந்த பக்கம் மோடியோடைய காற்று வரலையா? ஸோ அப்போ இந்த ரிசல்ட்டுக்கு முக்கியமான காரணம் என்ன? எங்கே எஸ்ஐஆர் நடந்திருக்கோ அங்கெல்லாம் பிஜேபி பெரும் வெற்றி அடைகிறாங்க. எங்கே எஸ்ஐஆர் இல்லையோ அங்கெல்லாம் படுதோல்வி அடைகிறாங்க. அப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது மற்ற கட்சிகளுக்கெல்லாம் இந்த எஸ்ஐஆர் மேலே பயம் வருமா வராதா? கண்டிப்பாக இந்த எஸ்ஐஆர் அப்படின்றது ஏதோ ஒரு விஷயம் அதில் நடக்குது. ஏன்னா அந்த ஃபார்மை பார்க்கும்போதே தெரிப்பேற்பட்ட ஒரு ஃபார்மை, அதாவது அதை உட்காந்து எழுதணும் அப்படின்னாலே ஒருத்தர் வந்து ஒரு நாள் லீவ் போடணும். அந்த மாதிரி ஒரு ஃபார்மை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வெறும் ஒரு மாதம், அதுவும் 6,36,00,000 பேருக்கு ஒரு மாதம் டைம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்குள்ளே ஏதோ அடங்கியிருக்கு. நம்ம அண்ணாமலை சொல்கிறாரு, அவருடைய கான்ஃபிடன்ஸ் பாருங்கள். இந்த எஸ்ஐஆர் வந்ததுக்கப்புறம் அவர் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அடுத்த 5 மாநில தேர்தல் நடக்க போகுது. கேரளாவில், தமிழ்நாட்டில், அஸ்ஸாமில், அப்புறம் வெஸ்ட் பெங்காலில், நம்ம புதுவையில், இங்கே எல்லா இடத்துலையுமே நாங்கள் தான் ஜெயிப்போம் அப்படின்றாரு. அப்போ எந்த அளவுக்கு இந்த எஸ்ஐஆர் அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கு பாருங்க. ஸோ இதனால தான் பிஜேபி அல்லது பிஜேபி கூட்டணி கட்சிகளை தவிர மற்றவங்கெல்லாம் வந்து இந்த எஸ்ஐஆர் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பெரிய யூடியூபர் அவர் வந்து சொல்கிறார், நான் வந்து இன்னும் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணல, இன்னும் 15 நாள் தான் இருக்குது, அதுவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறது எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்கிறார். சாதாரணமாக நமக்கு தெரியாத புரியாத ஒரு செய்தியை வந்து 10 நிமிஷத்தில் நமக்கு புரிகிற மாதிரி சொல்கிற ஒரு யூடியூபர் அவருக்கே வந்து இந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னா மற்றவங்க நிலைமையெல்லாம் நினச்சி பாருங்கள். ஆனால் இந்த ஃபார்மை தான் பீகாரில் ஒரு மாதத்தில் அவங்க பண்ணி முடிச்சிட்டாங்களாம். இன்னொரு விஷயத்த அவர் சொல்கிறார், நம்ம அண்ணாமலை சொல்கிறாரு, இந்த ஒரு மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் ஒரு 17 நாள் கொடுத்தாங்க பீகாரில். ஆனால் யாரும் வந்து இந்த ஃபார்மை ஃபில் பண்ண முடியல, இல்லைன்னா வேறு ஏதாவது கம்ப்ளைண்ட்டோட வரல அப்படின்னு சொல்கிறாரு. அது எப்படி வருவாங்க? இந்த ஃபார்மை பார்த்தாலே உனக்கும் ஃபில் பண்ணணும் அப்படின்னு தோணாது. கண்டிப்பாக வரமாட்டாங்க. அப்புறம் இதுலேருந்து வேறு ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு தேவை. இந்த எஸ்ஐஆர்லேருந்து ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் அவங்களுக்கு தேவை. அது ஒரு மாதத்துக்குள்ளே கிடைச்சா போதும். அதனால தான் வந்து இது ஒரு மாதம் டைம் கொடுத்து நீங்கள் பண்ணுங்கள், பண்ணாமல் போங்க. ஃபார்ம் ஃபில் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் ஒரு மாதத்தில் பண்ணி ஆகணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னா இந்த ஃபார்முக்குள்ளே ஏதோ அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் இருக்குது. அதனால தான் வெறும் ஒரு மாதம் மட்டும் நமக்கு டைம் கொடுத்து நீ எப்படியாவது ஃபில் பண்ணு, அது உன்னுடைய வேலை அப்படின்னு மக்களை வந்து இந்த அளவுக்கு இப்படி ஒரு ஃபார்மை கொடுத்து கஷ்டப்படுத்துகிறாங்க. 12 வருஷமாக நாம் எல்லாம் படாத கஷ்டமாக இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுலையும் அதை பட்டுட்டு போவோம். அவ்வளோதான்.